வணக்கம் MBBS கமிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டன் ஒன்றில் இல்லைன்னா ஸோ அதே வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஒன்றில் இருந்தால் தான் வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ் ஆகணும், நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதுலேயும் வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பார்க்க போகிறீங்கன்னா வந்து கணக்கு பேருக்கு வந்து இப்படி ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ பைனான்ஸுடைய P2P ஹேஷ் ஜோன் வந்து இன்னும் ஒரு 31ஆம் தேதியோட வந்து, அதாவது வந்து இந்த மார்ச் மந்த் 31ஆம் தேதியோட வந்து P2P ஹேஷ் ஜோன்ன்றது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரியும். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் வந்து 31ஆம் தேதிக்கு பிறகு வந்து உங்களால் P2P ஹேஷ் ஜோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க பைனான்ஸில். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இமெயில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க பைனான்ஸ்லேருந்து. ஸோ இப்போ இதில் வந்து எல்லாருமே பேனிக் ஆகிருப்பீங்க. ஸோ P2Pன்றது வந்து இன்றைக்கி நடக்காதா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோவில் P2P வந்து பாசிபிலிட்டி இருக்கா, P2Pனா என்னது, அண்ட் வந்து P2P வந்து க்ளோஸ் ஆகுமா, இது வந்து க்ளோஸ் ஆகிட்டால் அடுத்த கட்டம் என்னென்ன மூவ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முதல் வந்து நம்ம P2Pனா என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ P2P என்னென்னா பர்சன் டு பர்சன்ன்ற ஒரு மீனில் வந்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பர்சன் டு பர்சன், அதாவது என்ன அர்த்தம்னா அதாவது சில நாடுகளில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சில நாடுகளில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து நாடு ரீதியாக வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாததால் வந்து பேங்கோட வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஸோ இப்போ அவங்க என்ன செய்யலாம்னா இதில் வந்து பைனான்ஸில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த பர்சன் டு பர்சன்ன்றது. அதாவது ஒரு பர்சன்ட்டு இன்னும் ஒரு பர்சன் வந்து நடுவில் வந்து பைனான்ஸுன்ற அக்ரிமெண்ட் ஊடாக வந்து பை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த P2Pன்றது. இந்த P2P வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இதே மாதிரி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னுமே வந்து க்ரியேட் பண்ணப்படாத நாடுகளில் வந்து பைனான்ஸ் வந்து அவங்களோட யூசர்ஸை வந்து கம்ஃபர்டபுளுக்காண்டி அவங்களோட எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து ஒரு கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் வந்து இந்த P2Pன்றது. இந்த P2P வந்து க்ளோஸ் ஆக போதுன்ற மாதிரி கணக்கு பேர் வந்து பேனிக்கில் இருக்கேன். ஸோ P2P க்ளோஸ் ஆகிட்டா இப்படி அடுத்த கட்டம் மூவ் பண்ணுறது. ஸோ அது வந்து என்னென்ன செய்யலாம்ன்றது. ஒன்று வந்து P2P வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ உண்மையாக சொல்ல போனால் P2P வந்து க்ளோஸ் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் என்னென்னா நீங்கள் வாங்க போகிற அமௌண்ட்டை வந்து யார்கிட்ட இருக்குதுன்றதை வந்து ஃபாஸ்ட்டாக ஃபைன் பண்ணி தர ஒரு இடம் தான் வந்து எக்ஸ்பிரஸ்ன்றது. அடுத்து வந்து P2P, இங்கே வந்து நீங்களே வந்து யார்கிட்ட வாங்க போகிறீங்களோ சாய்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கேஷ். ஸோ இந்த கேஷ்ன்றது வந்து இங்கே வந்து ஹேஷ் ஷோன்றது இது தான் சொல்கிறது. அவங்க மென்ஷன் பண்ணது வந்து ஹேஷ் ஷோன்ன்றது. இந்த ஹேஷ் ஷோன்ன்றது வந்து நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனுக்கு பை பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனுக்கு பை பண்ண போகிறீங்க, எத்தனை மீட்டருக்கு பை பண்ண போகிறீங்கன்றதை வந்து குறிக்கிறது வந்து ஹேஷ் ஷோன். ஸோ இந்த ஹேஷ் ஷோன் தான் வந்து க்ளோஸ் ஆக போகிறது. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிட்டம் வந்து இந்த ஹேஷ் ஷோனை தான் வந்து அவங்க வந்து மார்ச் 31ஆம் தேதியோட வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. P2P, அதாவது இந்த P2Pன்றதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த P2P வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டால் பைனான்ஸில் இருக்க யூசர்ஸ் வந்து கணக்கு அக்கௌண்ட் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து அப்படியான விஷயத்தை வந்து எப்போவுமே பைனான்ஸ் செய்ய மாட்டாங்க. ஸோ பைனான்ஸ் எப்போவுமே இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து செய்ய போகிற விஷயம் வந்து இந்த கேஷ் ஷோனை வந்து மட்டும்தான். இந்த கேஷ் ஷோனை மட்டும்தான் வந்து இந்த கேஷ் ஷோனை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஷோனுக்கு பை பண்ணலாம். ஸோ இதை மட்டும்தான் வந்து பைனான்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இது என்ன ரீசனுக்காண்டி எடுக்கிறாங்க? மேபி யூசர் ப்ரைவேசிக்காண்டி எடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். என்ன ரீசனுக்காண்டினா இப்போ மேபி நீங்கள் ஒரு இடத்துல சிலங்கால எங்கேயாவது எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஷோனுக்குள்ளே இருக்காங்கள்ட்ட பை பண்ணலாம். பட் வந்து அந்த யூசர் வந்து அந்த ஷோனுக்குலாம் இருக்காங்கன்றதை வந்து நாங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த விஷயத்தை வச்சு. ஸோ மேபி இதுக்காண்டி கூடி இந்த கேஷ் ஷோன்ன்றதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த P2Pன்றதை வந்து அவங்க எடுக்கல. ஸோ P2P வந்து வளமைப்படியே எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன், இந்த ஹேஷ் ஷோன்ன்ற ஆப்ஷன் வந்து மார்ச் 31க்கு பிறகு இதில் இருக்காது. ஸோ இதை மட்டும் தான் செய்ய போகிறாங்க. அடுத்த விஷயம், மேபி இதில் P2P இல்லாமல் போனால் என்ன செய்யலாம்? ஸோ P2P வந்து பைனான்ஸ் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம்னா, பைனான்ஸ் மட்டும் இல்லை எக்ஸ்சேஞ்ச். ஸோ பைனான்ஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டில் வந்து கணக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோயின் மார்க்கெட் கப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தமாக எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ கோயின் மார்க்கெட் கப்பில் போய்ட்டு எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ அத்தனை எக்ஸ்சேஞ்சில் வந்து P2Pன்றது அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்சை செக் பண்ணிங்கன்னா வந்து P2P அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ P2P செய்கிறவங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைபிட், கோயின்பேஸ் அக்கௌண்ட்ஸ், ஸோ அந்த OKX, ஜூபிட், பிட்கெட். ஸோ இப்படி வந்து கணக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே வந்து P2Pன்றது அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ பைனான்ஸில் இருக்கிற அவ்வளோ P2P பண்ணுறவங்களை வந்து இதுக்கு இந்த P2P வந்து கேன்சல் பண்ணால் கூடி, சப்போஸ் இது நடக்க போகிறது இல்லை, அப்படி நடந்தால் கூடி மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ இதை வந்து பைனான்ஸ் எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த P2Pன்றது வந்து எப்போவுமே கேன்சல் ஆகாது. ஸோ இது வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வருவாங்களே தவிர இது வந்து எப்போவுமே கேன்சல் ஆகிறதுக்கான சான்ஸ்
பாசிபிலிட்டி வந்து 0% தான். ஸோ இப்படி கொண்டு வந்தாங்கன்னா பைனான்ஸில் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்க எக்ஸ்சேஞ்ச் வந்து கீழே இறங்குற கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதனால் வந்து இது நடக்காது. ஸோ இப்படியான பேனிக் நியூஸை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க தந்த இமெயில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ வந்திருந்த இமெயில் எல்லாரும் அவங்க கிளியராக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது க்ளோஸ் பண்ண போகிறோம் கேஷ் ஷோனை மட்டும்தான். அதாவது இங்கே செக் பண்ணுங்கள், P2P ஹேஷ் ஷோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், P2P ஹேஷ் ஷோனை மட்டும்தான் செட் பண்ண போகிறாங்களே தவிர க்ளோஸ் பண்ண போகிறாங்களே தவிர P2P க்ளோஸ் பண்ண போகிறேன்னு இந்த மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த இமெயிலில் வந்து யாருமே கரெக்டாக வாசிக்கலை நினைக்கிறேன். ஸோ இப்போ பேனிக் ஆகிற யூசர்ஸ் வந்து இமெயில் கரெக்டாக வாசிக்கலை. ஸோ அதனால் பேனிக் ஆகிறேன்னா ஸோ இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போவுமே நடக்காது. P2Pன்றது கேன்சல் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் பைனான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்படியான மோஸ்ட்டான இம்பார்ட்டண்டான விஷயம் கிரிப்டோ சம்மந்தமான லேர்னிங் பண்ணணும்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஒன்றில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு கிரிப்டோ சம்மந்தமான வீடியோவில் சந்திப்போம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.